இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. நண்பர்களே வணக்கம். மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன்றதுல இன்றைக்கி நாள் அது என்ன நாளுன்னு எனக்கே தெரில. குத்து மதிப்பாக சொல்லணும்னா 29. காலையில் அறக்க பறக்க ரெடியாகி 8 மணி கிளாஸுக்கு 8:15 போய் அட்டனன்ஸை வச்சுட்டு நல்லா தூங்குறதுக்கு வசதியான ஒரு பெஞ்சை பிடிச்சி உக்காஞ்சா நம்பர் 1 காஜ் கைஸ். சரின்னு இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு புளியோதரையை சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு உக்காந்துட்டேன். ஆக்சுவலி இது ஏன் சாப்பாடு இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட சாப்பாடு. பை த வே, நான் சில நேரங்களில் பல நேரங்களில் சாப்பாடே எடுத்துகிட்டு வர மாட்டேன். அந்த மாதிரி டைம்லலாம் இவனுங்க தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கானுங்க. பை த வே, நண்டிடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். மத்தியானம் கிளாஸை முடிச்சுட்டு ஒரு 1 hour பிரேக் இருந்துச்சு. பிரேக்குனாலே நம்ம மைண்டு காஃபி டீ காஃபின்னு தான் ஓடும். அந்த வகையில் இப்போ பிஸ்கெட்டும் ஆட் ஆயிடுச்சு. பிஸ்கெட்டை பார்த்தோன்னே 2 தோஸ்துங்க வந்துட்டானுங்க. அவனுங்களுக்கு சரிசமமாக பிஸ்கெட்டை பிரித்து கொடுத்துட்டு வந்த வேலையான காஃபியை குடிச்சிட்டு மைண்டை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 2 கிளாஸையும் அட்டன் பண்ண கிளம்பிட்டேன். அப்புறம் என்ன, ஒரு வழியாக கிளாஸை முடிஞ்சிச்சு. திருப்பதி தேவஸ்தானம் கியூவை முடிச்சுட்டு வெளியே வந்தால் அப்பாடான்ற மாதிரி அருமையான ஒரு சன்செட்டு. அதை பார்த்துட்டே வட்டியில் ஏறி உக்காந்துட்டு வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்னு யோசிச்சுக்கிட்டே ஜிம்முக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கார்டியோவை முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணதால் எந்த ஒர்க் அவுட் வீடியோவும் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. ஆக்சுவலி அதுவும் ஒரு ரீசன் தான், நம்புங்க. எடுக்க ஆள் இல்லை, ஜிம்மும் ஃபுல் ரஷ்ஷு, எல்லோரும் எதிர்க்க அந்த ட்ரைபாய்டை விரித்து வீடியோ எடுக்க தைரியம் இல்லை. மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக கறி கடைக்கு போயிட்டு புரதத்துக்கு தேவையான சிக்கன் மற்றும் முட்டைகளை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போகிற வழியில் வேண்டப்பட்டவங்ககிட்ட வந்து ஃபோனு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே விடைபெறுவது உங்கள் நான்.